நாம் இருக்கிறோம்னா நமக்கு ஒரு அடிப்படை மாற்றம், பேரடைம் ஷிஃப்ட். நம்முடைய எண்ணத்துல, நம்முடைய பேச்சுல, நம்ம செயல்படுறதுல, நம்ம எதிர்கொள்வதுல எல்லாருக்கும் ஒரு பெரிய மாற்றம் வேணும். ஆமா, இயற்கையான நடையிலிருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நடைக்குள்ள நம்ம காணப்படணும். அது ரொம்ப முக்கியமானது. The natural into the supernatural. அப்ப அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நடைக்குள்ள போகணும். நம்முடைய ஆவியானவர் நமக்கு துணை, அவர் தான் நம்மளை உதவி செய்யணும். அவரோடு கூட நாம் இசைந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. ரொம்ப முக்கியம். அந்த மைண்ட் செட் வந்து மாறிட்டு வரணும். கர்த்தர் நல்லவர். அடுத்தது பாத்தீங்கன்னா 4 காரியங்களை நம்ம நிலைநிறுத்தும்படிக்கு தேவன் நம்ம நிலைநிறுத்தும் பொழுது அவரோடு கூட நாம் செயல்படுவதற்கு நம்ம ஓடிக்கொண்டே இருக்கணும். கடந்த வாரத்துல 2 கருத்து நான் உங்களுக்கு எடுத்த, உங்களுடைய அடித்தளத்தை மாற்றணும். சேஞ்சிங் யோர் ஃபவுண்டேஷன். உங்க அடித்தளத்தை எப்படி சொன்னா, கர்த்தருடைய வார்த்தையில உறுதியாய் நிலைப்பட வேண்டும். ஆமென். Firmly establish yourself in His word. Praise the Lord. அதுக்கு வந்து பாருங்க. So the foundation should be Jesus. கிறிஸ்து நம்முடைய அஸ்திபாரமா இருக்கணும். வேற எந்த அஸ்திபாரமும் காணப்படவே கூடாது. வார்த்தையின்படியே நம்ம கடந்து போகணும் அந்த காரியங்களை. அப்போ நம்ம அந்த வார்த்தையில நம்ம கடந்து போகும் பொழுது நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, பாவத்தை மேற்கொள்ளுகிறவங்களா இருக்கிறோம். ஆமென். சோ பாவம் நம்மை ஆளாதபடிக்கு நம்ம இருக்க வேண்டுமான சத்தியத்தில் இருக்கணும். பாவம் பாத்தீங்கன்னு சொன்னா பொய்யினாலே நம்மை ஆண்டு கொள்ளும். பொய்யினால. ஆனா நம்ம சத்தியத்தை அறிகிறதுனால, வசனத்தை அறிகிறதுனால என்ன சொன்னா நம்ம விடுதலையா இருக்க முடியும். பாவம் நம்மை ஆள முடியாது. 2வது பாத்தீங்கன்னா சேஞ்சிங் யுவர் தாட் பேட்டர்ன். உடைய சிந்தையில அந்த நினைவுகளை நீங்க மாற்றணும். So establish yourself in faith. விசுவாசத்துல உறுதியாய் நிலைப்பட வேண்டும். அதான் புரிஞ்சு. விசுவாசத்துல உறுதியாய் நிலைப்பட வேண்டும். ஏன்னா விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆக இந்த விசுவாச வாழ்க்கையில நீங்க கடந்து வரும் பொழுது, சிந்தை மாறும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உறுதியா நிற்பீங்க. இந்த உலகத்தை ஜெயிப்பீங்க. ஆமா, கண்கள் நிச்சை, மாம்ச நிச்சை, ஜீவனத்தின் பெருமை இவைகளை மேற்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் விசுவாசத்துல நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்துல இருக்கிறவன் தேவனுடைய சித்தத்தை செய்கிறான். தேவ சித்தத்துல நாம் இருக்கிறபடினால தேவ மகிமையில காணப்படுவோம். உலகம் நம்மை மேற்கொள்ள முடியாது. பிரைஸ் தி லார்ட். சரிங்களா? இன்றைக்கு 3வது 4வது பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான காரியம். 3வது, it talks about change your testimony. உங்களை குறித்து சொல்லப்படுகிற சாட்சியில நீங்க மாறுதல் வேண்டும். ஆமா, நீங்கள் உறுதியா இருக்க வேண்டுமானா there should be change in your testimony. It's very important. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மனிதனை உண்டாக்கி, சகல சிருஷ்டிகளை உண்டாக்கி, அவனை கையில ஒப்பு கொடுத்து அவர் சொல்றாரு, என்ன பண்ணணும்? பண்படு. Praise the Lord. There's a work given unto you. ரொம்ப முக்கியமானது. என்னுடைய சாட்சி என்னன்னு சொன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். என்னை குறித்து சொல்லுகிறது ரொம்ப முக்கியம். பிகாஸ் யூ ஆர் a child of God. தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். தேவனால பிறந்து இருக்கிறோம். இப்ப என்னை குறித்த சாட்சி நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப என்னை குறித்து சாட்சி சொல்லும் பொழுது அதனுடைய காரியம் சொன்னா என்னுடைய கிரியைகள் ரொம்ப முக்கியம். The work of my hands. என்னுடைய கிரியைகள் ரொம்ப அவசியம். நான் என்னை குறித்து சொல்லுகிறதை காட்டணும், மற்றவர்கள் என்னை குறித்து சொல்லும்படி என் சாட்சி இருக்கணும். என்னை பார்த்து சொல்லும் போது என்ன சொல்றாங்க, ரொம்ப முக்கியமானது. ஏன்னு சொன்னா, if I say I have a garden, இடத்துல ஒரு தோட்டம் இருக்கு என்று சொல்லி என் தோட்டத்துல செம்மையானதான காரியங்கள் இருந்தால் என் தோட்டத்தை குறித்து பேசுவார்கள், என்னை குறித்து பேசுவார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். எப்பவுமே அங்க போங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க வீடு இல்லைன்னா பேரை சொல்லி அவங்களுடைய தோட்டம் சொல்லுவாங்க. நீங்க எதுவுமே நீங்க போய் அட்வர்டைஸ் பண்ண வேண்டாம், அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமானது. அப்போ என்னை குறித்து சொல்லப்படுகிறது என்னது? Am I called the man who is a blessed one? ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அழைக்கப்படுகிறேனா அல்லது வேற பேர் எனக்கு இருக்கா? ரொம்ப முக்கியமானது. It's very important. இது நீங்க என்ன பண்ண முடியாது. You cannot kind of dismiss it. என்ன சொல்றது? இது கர்த்தர் சித்தம். என் வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்டு பாடுகள் போகணும். ஐயா, கஷ்டங்கள் பாடுகள் எல்லாரும் போகணும், ஆனா ஜெயமாய் போகணும். ஆமென். Praise the Lord.
in everything that he go through. நல்லா புரிஞ்சுக்கணும். சாபமான ஈனமான சிலுவையில அவர் கடந்து போன பொழுது அந்த சாபமும் ஈனமான சிலுவை அவரை மேற்கொள்ள முடியல. நல்லா புரிஞ்சுக்கங்க. He changed the testimony of the cross. ஆமென். அந்த சாபமான நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த மரணத்துக்குரிய என்ன சொல்றது ஈனமான அந்த சிலுவை இன்றைக்கு ஆசீர்வாதமாய் மாறினது. Praise the Lord. That should be your testimony. அது உங்களுடைய சாட்சியா இருக்கணும். நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தேன், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தேன், அதெல்லாம் சரி. இயேசுவை நான் ஏற்றுக்கொண்ட பின்பு what is my testimony? Praise the Lord. It's very important. என் சாட்சி என்ன? Because if you're not going to change your testimony, you're not going to be an overcomer. ஆமா. உங்களுடைய சாட்சி மாறலன்னு சொன்னா நீங்க ஜெயக்குள்ள இருக்கவே முடியாது. It's very important. சரிங்களா? ரைட், ஓகே. நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு வந்ததுல ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றது சின்ன ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு நம்ம அதுல இருந்து மேல என்ன கடந்து போகலாம். Okay, so what is changing your testimony according to the word what we are given? நம்ம கொடுக்கப்பட்ட வார்த்தையை பார்க்கும் பொழுது நம்ம என்ன சொன்னோம்? இயற்கையிலிருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்டது. From the natural we are moving to the supernatural. நான் வச்சுக்கிறேன் மூவ் பண்றோம். அப்ப என்ன சொன்னா நான் கிரியையிலிருந்து என் சுயத்திலிருந்து அது ரொம்ப முக்கியமானது. என் சுயத்திலிருந்து எங்க போகிறேன்னு சொன்னா கிருபைக்குள்ள போறேன். இதே டெஸ்டிமனி. நல்லா புரிஞ்சுங்க. கிரியையில வாழ்ந்து கொண்டிருப்பேன், ஆனால் ஜெயமான வாழ்க்கை வாழ முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் என்ன பண்ணணும்? கிருபைக்குள்ள போகணும். கிருபைக்குள்ள போனாதான் என் கையின் பிரயாசங்கள் ஆஸ்வதிக்கப்படும். ஆமா, என் கையின் பிரயாசங்கள் ஒரு மகிமை உண்டாகும். I have to move because this is the dispensation of grace. கிருபையின் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகிய நான் கிரியையை சார முடியாது. என்ன பண்ணணும்? மூவ் பண்ணணும். That should be my testimony. I am standing in the grace of God. Praise the Lord. கிருபையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தணும், கிரியையினால் அல்ல. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, I move from mediocrity to excellence. ஒரு சாதாரண வாழ்க்கையிலிருந்து ஒரு சிறப்பான ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கைக்குள்ள நான் கடந்து வரணும். That should be my testimony. ரொம்ப முக்கியமான திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இது ரொம்ப முக்கியமானது. இது நல்ல ஞாபகத்தை கொள்ளுங்க. நீங்க இதை உண்டாக்க முடியாது. ஆமென். நான் சொல்றது ஒண்ணே, நான் இப்படி ஆயிடணும். நீங்க ஆயிடல, நீங்க அதுதான். Praise the Lord. Hallelujah. நீங்க அதுதான். ஏன்னா நீங்க யாரு நீங்க சொன்னா தேவனாலே பிறந்தவர்கள். பூமியின் மண்ணை உண்டாக்கி அதுல அந்த சுவாசத்தை ஊதுகிறார், அவன் ஜீவ ஆத்மாவானான். அவன் எப்படிப்பட்டதாய் மாறிற்று என்று சொன்னால் தேவ மகிமை நிறைந்ததாய் மாறிற்று. தேவனோடு கூட அவன் உறவாடுகிறவனாய் மாறிற்று. Praise the Lord. That's how he was changed. நல்லா புரிஞ்சுக்கணும். That's how he was changed. That's a big change. And that's your testimony. அதுதான் உங்களுடைய சாட்சி. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப நான் எப்படி இருக்குன்னு சொன்னா, நான் சாதாரணமாய் என் காரியங்கள் சாதாரணமாய் காணப்படக்கூடாது. என் காரியங்கள் எல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டதாய் விசேஷித்தமானதாய் காணப்பட வேண்டும். Praise the Lord. Hallelujah. அப்ப அது எப்படி மாறும்? நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, they are trying to work it out. நாங்க என்ன பண்றோம்? பெஸ்டா செய்யணும். It won't work. நான் பெஸ்டா செய்யணும்ன்றது என் டிசைரா இருக்கணும். ஆனா நான் செய்யறது அல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. Hallelujah. I must be the best. நல்லா புரிஞ்சுக்கணும். எதை செய்தாலும் சிறப்பா இருக்கணும், எல்லாம் மேன்மையா இருக்கணும், கனமுள்ளதா இருக்கணும். காரணம் மற்றவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க? இயற்கையாய் செய்கிறார்கள். நானும் இயற்கைக்கு அப்பாற்பட்டதாய் செய்கிறவனா இருக்கிறேன். அது இருக்கணும். ஆனா என்ன பண்ணக்கூடாது? இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை இயற்கையாய் நான் செய்ய ஆசைப்பட கூடாது. ரொம்ப முக்கியம். அப்ப என் கையில் பிரயாசங்கள் எனக்கு என்னது? It's a testimony for me. அது ரொம்ப முக்கியம். That's why you have to ask God to establish the work of your hands. உங்கள் கையின் பிரயாசத்தை கர்த்தர் உறுதிப்படுத்தும்படிக்கு தேவனிடத்தில் நாம் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமென். ஜெபிக்கிறவங்களா இருக்கிறோம்னு சொன்னா ஞாபகத்துக்கு கொள்ளுங்க, என் ஜெபம் விசேஷித்த ஜெபமா இருக்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.
சும்மா என்ன சொல்றது, இட்ஸ் ineffective. ஒரு ஆர்டினரியா இருக்க கூடாது. நானும் ஜெபித்தேன் அல்ல, நான் ஜெபித்தேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எப்படி உண்டாகும்? ஆவியானவர் இடைப்படணும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன் தாமே என் வாழ்க்கையில இடைப்படணும். பிரைஸ் தி லார்ட். இல்ல என்ன பண்ண முடியாது, காரியங்கள் வித்தியாசமா இருக்காது. நல்லா புரிஞ்சு. அப்ப என்னுடைய life should make a difference. The work of my hand should be a different one. வித்தியாசமா இருக்கணும். இருக்குமா? இருக்கும். அதான் சொல்ல விரும்புகிறேன். இருக்கும். வாசிக்கலாம். ஒரு சிலர் வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். So that we have a testimony before us. தானியேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Daniel chapter 6 verse 3. வாசிக்கலாமா? இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளிலும் தேசாதிபதிகளிலும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசேஷித்த ஆவி பெற்று நான் அண்டர்லைன் பண்றேன். இதுதான் உங்களுக்கு there was a difference. எல்லாரும் இருந்தாங்க, ஆனா என்ன பண்றான்? மேற்பட்டவனா இருக்கிறான். ஏன் அவன் மேற்பட்டவனா இருக்கிறான்னு சொன்னால் மற்றவர்களுக்கு இல்லாதது இவ்விடத்துல இருந்தது. ஆமென். அல்லேலூயா. ஆமா, நாம் ஆஸ்வதிக்கப்பட்டவங்க. இதுதான் உங்களுக்கு நினைவு கூற விரும்புகிறேன். இங்க படிப்பு, தாளந்து, உங்களுக்கு பணம், இது எதுக்குமே இங்க இடம் இல்லை. ஆமென். எதுக்குமே இங்க இடம் இல்லை. இங்க என்ன ஒரே ஒரு இதான் சொல்லப்பட்டிருக்கு, அவன் எல்லாருக்கும் மேற்பட்டவனா இருந்தான். ஏன் தெரியுமா? அவனுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது. அல்லேலூயா. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So what makes the difference? நமக்கு என் கையின் பிரயாசங்கள் விசேஷமாய் உறுதிப்பட்டதா இருக்கிறதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால் விசேஷித்த ஆவி. ஆமென். Hallelujah. Glory to God. Praise the Lord. Hallelujah. இவ்வளவு தான் சிம்பிள். அப்ப நமக்கு என்ன பண்ணிருக்காரு? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது எப்பொழுதுமே நம்முடைய காரியங்கள் விசேஷமா இருக்கின்ற பொழுது என்ன பண்ணக்கூடாது, இது என்னாலே உண்டானது என்று ஒரு நாளே எண்ணக்கூடாது. ரொம்ப முக்கியமானது. என்ன பண்ண கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். என்னோட நமக்குள்ள என்ன இருக்கு சொன்னா விசேஷித்த ஆவியை கொடுத்திருக்கிறார். அதான் அப்போ என்ன சொன்ன, என்னுடைய காரியங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா மேற்பட்டதா இருக்கணும். என்னோட கூட அநேகர் இருக்கலாம், ஆனா என் காரியம் எப்படி இருக்கணும்னா மேற்பட்டதா இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. It does not mean the first, it always means the best. Praise the Lord. நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல நிக்கிறது இல்ல, எல்லாவற்றிலும் மேன்மையா இருக்கிறது. அது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியமானது. You must understand. என்ன பண்ணுறது? Always don't think that the one who's sitting in the top has the excellent spirit. No. There's a difference between an excellent spirit and a competitive spirit. போட்டி மனப்பான்மையில உங்களுக்கு நிற்கிற அந்த ஆவியும் விசேஷித்த ஆவிக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. ஆமா, விசேஷித்த ஆவியை பெற்றவன் தன்னை அல்ல தன் தேவனை எப்பொழுதும் மகிமைப்படுத்துவான். அவன் காரியங்கள் எப்பொழுதுமே அவனை அல்ல அவனை உண்டாக்கினவரை எப்பொழுதும் மகிமைப்படுத்தும். Hallelujah. Praise the Lord. That is it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனம். 1 Samuel chapter 16 verse 18. அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவர் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். தாவீதை பத்தி சொல்றான். அவன் பாருங்க, டெஸ்டிமனி பாருங்க. நான் தான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். I'm just bringing you the testimony. ஒரு வேலைக்காரல ஒருவன், யாருடைய சவுலுடைய வேலைக்காரல ஒருவன் சொல்றான். How does he introduce? சொல்லும்போது சொல்றான் பாருங்க, அவன் வாசிப்பது எப்படி? தேறினவன். அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன். ஆமென்.
அவன் கடைசியில எங்க வருது? கர்த்தர் அவனோடு Praise the Lord. Glory to God. Amen. See, that's your testimony. ரொம்ப முக்கியமானது. நெகோதியஸ் பேசணும், தேடினவன் அவன். அவ யார் அது? அந்த விசேஷத்தை காண்பிக்கிறது கர்த்தர். ஹல்லேலூயா. Praise God. அதனால இப்போ வேதத்துல உள்ள கதாபாத்திரங்கள் எல்லாம் வாசிக்கணும். நீங்க மாம்சத்திலே அவர்கள் ஒன்றெல்லாம் இறக்கலாம், ஆனா கர்த்தருடைய ஆவி அவர்களிடத்தில் இறங்கும் பொழுது அவர்கள் விசேஷித்தமானவராகிறார்கள். விசேஷித்தமானவர்களாக ஆகிறபடினாலே அவர் விசேஷமான காரியங்களை செய்கிறாங்க. அவங்களை குறித்து சொல்லப்படும் போது நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய விசேஷமான காரியத்தை பேசுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம். ஆதியாகமம் 39. அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். கர்த்தர் யோசேப்பிட்ட இருந்தான். எப்படி இருந்தானா? காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும். See, that's a testimony. It's a testimony. கர்த்தர் சொதரம முக்கியமானது. What's your testimony? எனக்கு மாறணும். ஏன்னா தேவன் உங்களை நிலைப்படுத்த விரும்புகிறார். உங்களுடைய சாட்சி எப்படி இருக்குன்னு சொன்னா, கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினாலே அவன் செய்த எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்க, அவன் எஜமான் கண்டு 4ஆம் வசனம். தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். When the spirit of excellence is with you and the work is an excellence, விசேஷித்த ஆவி உங்கள் மேல் இருக்கும். இந்த நீங்க செய்கிற எல்லா காரியங்களும் விசேஷமாய் மாறும் பொழுது மனுஷோட கண்கள்ல தயவு உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The point, a man of excellence is a demonstration of God's favor. தேவனுடைய தயவு. ஒரு விசேஷித்த ஆவியை பெற்ற ஒரு மனிதன் யாருன்னு சொன்னார், தேவனுடைய தயவை வெளிப்படுத்துகிறது. ஆமென். அடுத்தது பாத்தீங்கன்னா, நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கும் பொழுது ஒருவராலும் உங்கள் மேல் தயவு காண்பிக்காம இருக்கவே முடியாது. They will show you favor always. ஏன்னா நீங்க ஆசீர்வாதம். நல்லா புரிஞ்சுக்கணும். The world cannot resist you. They have to show favor because they know that you are a blessing. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க நீங்க ஆசீர்வாதம் இருக்கிறபடியினால தயவு காண்பிக்க அவங்களுக்கு என்ன இருக்குது? லாபம். அதனால எப்பொழுதுமே we always look into, are you a man of excellence? Are you a person of excellence? Am I adding a value to somebody? சில பேர் என்ன பண்ணுறீங்களா, இதை எனக்கு கொடுக்கல, எனக்கு அதை செய்யல, இதை பண்ணல, அது நடக்கல, எனக்கு யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க. See, the problem is here. If you are a man of excellence, நல்லா புரிஞ்சுங்க, நீ விசேஷித்த ஆவியை பெற்ற மனிதனா இருந்தா, you will be always adding a value. ஒருவர் உன்னிடத்துல ஐக்கியப்படுகிறதுனால, அல்லது உங்களை ஒருவர் உங்களுக்கு வேலை கொடுத்ததுனால, அல்லது ஒருவர் உங்களை ஜெபிக்க சொல்றதுனால, ஒருவருக்கு நீங்க ஊழியம் செய்கிறதுனால அவங்களுக்கு என்ன இருக்கும்? நான் ஞாபகம் வச்சுக்க, something is added to them. ஆமா, are you a value addition? நீங்க இருக்கிறதுனால நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க செயல்படுகிறதுனால லாபம் உண்டாகிறதா? லாபம் இருந்தா என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு தயவு காண்பிப்பாங்க. நீங்க அவங்களுக்கு நஷ்டமா இருந்தீங்கன்னா, நீங்க ஒண்ணுமே அவங்களுக்கு இல்லைன்னு சொன்னா என்ன பண்ண மாட்டாங்க? எதையும் காண்பிக்க மாட்டாங்க. You will always understand. That is how it is in the world. ஆமா, தேவ தயவிலும் மனுஷ தயவிலும் அவர் நடந்தார், வளர்ந்து வந்தார். Praise the Lord. You must have this. ஏன் ஜனங்கள் அவரை சுத்தி வந்தாங்க? They were blessed. சுகமாக்கப்பட்டாங்க, சாப்பாடு கிடைச்சது, அவருடைய வார்த்தைகள் பிரயோஜனமா இருந்தது. ஏன் பொறாமப்பட்டாங்க?
இவருடைய கீர்த்தியும் புகழும் மேல போச்சு. அவ்வளவுதான். அவர் போய் பரிசேயர் சதுசேயர் வேத பாருங்க யாருக்கிட்டே போய் அவர் என்ன பண்ணல, சண்டை போடல. இவருடைய புகழ் ஏன் நல்லா புரிஞ்சுக்கிறோம். God lifts you up. விசேஷ ஆவியை பெற்றவன் தேவனுடைய தயவை வெளிப்படுத்துகிறான், கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறான். அது வெளிப்படும் போது, வெளிச்சம் வெளிப்படும் போது என்ன புரிஞ்சுக்கணும், இருளின் கிரியைகள் அகற்றப்படும். மத்த எல்லாரும் வந்து எப்படின்னா விசேஷமா இருந்தவங்க எல்லாம் மட்டுப்படுத்தப்படுவார்கள். Because this light shines. அப்ப நார்மல் என்ன நடக்கும், எதிர்ப்பு வரும், வராம வரும், தாரா வரும். நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். இட்ஸ் ஆட்டோமேட்டிக். நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஏன் வருது அர்த்தம் இல்ல, கேட்கறது இல்ல. That's what it is. You must know how to handle when you are being praised. உங்களை உயர்த்தும் பொழுது அல்லது உங்களை என்ன சொல்றது, உங்களுக்கு கனம் பண்றாங்க, உங்களுக்கு வந்து பெருமை சேர்க்கிறாங்கிற போது அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கத்துக்குங்க. ஆமென். ரொம்ப முக்கியமானது. See today, why I'm teaching you this is the work of your hands. If you understand carefully, உங்களுடைய கையின் பிரயாசங்கள் உறுதிப்படுவதற்கு எப்படி அது உறுதிப்படுது என்பதை நீங்க அறிந்திருப்பீர்களா? தேவன் அல்லாமல் என் கையின் பிரயாசங்கள் என்ன பண்ண முடியாது, விசேஷமாய் மாற முடியாது. ஒரு நாள் மனுஷனுக்கு என்ன பண்ண முடியாது, தயவு காண்பிக்க முடியாது அவர் இல்லாம. அப்ப நான் என்ன பண்ணணும்னு சொன்னா, நான் ஒன்றும் இல்லை, என் தேவன் தான் எல்லாம் என்கிற ஒரு இடத்துல நான் வந்தால்தான் என் கையின் பிரயாசங்களை அவர் உறுதிப்படுத்த முடியும். அது உறுதிப்படணும். You cannot be a mediocre. திரும்ப சொல்றேன், சாதாரணமா நீங்க இருக்க கூடாது. You're a value addition. இந்த உலகத்துக்கு எப்படி வச்சிருக்கேன், உப்பா இருக்கிறீங்க, புரியுதா உங்களுக்கு, வெளிச்சமா இருக்கிறீங்க. நீங்க தான் உப்பு சாரமற்று போனால் அப்புறம் அந்த உப்பு எதுக்கு, இட் ஹஸ் டு ஆட் சம்திங். ஆமாவா இல்லையா? நான் உப்பு போடுறோம், குழம்புல போடுறோம், எதையும் போடுறோம், எல்லாத்தையும் போடுவோம். அது போட்டாலும் ஒண்ணுமே ஹெல்ப் இல்லைன்னு சொன்னா அது ஏன் போட போறீங்க? சேம் திங் டு யூ. ஆர் யூ a value addition? குடும்பத்தில் இருக்கிறீங்க, கணவன் மனைவி இருக்கிறீங்க. Are you a value addition to your husband? Are you a value addition to your wife? இவன் சம்பாதிக்கலாம், அவன் சம்பாதிக்கலாம், இதை நீ பண்ணல, அதை பண்ணல, சண்டை போட்டுட்டு இருக்கிறது இல்ல. இதுதான் கவனம் செலுத்திட்டு இருக்கீங்க. Are you a value addition? எப்படி உண்டாக்குறது? ஒரு மனிதனுக்கு என்ன சொல்ற, தலையா இருக்கிற கணவனுக்கு தன் வீட்டின் காரியங்களை செய்ய தெரியல. நல்லா புரிஞ்சுக்கங்க, செய்ய தெரியல. எதுக்கு உப்பு இருக்குது? எல்லாம் போடலாம், நீ நான்வெஜ் போடலாம், குழம்பு போடலாம், மசாலா போடலாம், எல்லாம் போடலாம். உப்பு எதுக்கு இருக்கு? எடுத்து என்ன சொல்லுவாங்க, எடுத்து கொடுக்கறதுக்கு. அதோடைய ருசியை, அதோடைய பொட்டன்ஷியல் சொல்லாமா, அந்த மனத்தை, அந்த குழம்புடைய அல்லது அந்த கிரேவியோடைய எதனா சொல்ல ரசத்தோடைய அதோடைய தன்மையை அல்லது அதோடைய என்ன சொல்றது, யாவரும் அதை நன்றாக சாப்பிட்டு சந்தோஷப்படக்கூடிய இடத்துல கொண்டு வந்து வைக்கிறதுக்கு என்ன வேணும்? That's called value addition. அப்போ ஒரு மனிதனுக்கு தன்னுடைய குடும்பத்தை நடத்த தெரியல, மனைவியாளவன் என்ன செய்யணும்? சண்டை போட்டுட்டு இருந்தா ஒண்ணும் உதவாது, ஒண்ணும் உதவாது. புரியுதா உங்களுக்கு? உப்பு உட்காந்துக்கிட்டு நீ என்ன காரத்தை கொடுக்கல, நான் காரத்தை கொடுக்குறேன், கொடுக்க முடியுமா உங்களால? முடியாது. What are you for? What is a Christian for? இந்த பூமியில தேவன் தன் ஜனத்தை எதற்கு ஏற்படுத்தினார்? இருளில் இருக்கிற ஜனங்களை என்ன பார்க்கணும்? பெரிய வெளிச்சத்தை பார்க்கணும். நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் what am I for? I'm an addition, a value addition for somebody who does not even understand. I help him to understand. தன்னுடைய பொட்டன்ஷியல், தான் யார் என்பதை அறியாதபடி, தன் பொறுப்பை அறியாதபடிக்கு, தான் என்ன ஆசீர்வாதமா இருக்கணும் என்பதை அறியாதபடிக்கு இருக்கிற ஒரு மனிதனை என்ன பண்ற, கிறிஸ்துவினாலே விசேஷ ஆவியை பெற்ற நான் அவன் உணரும்படி, அவன் அப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் மாறுவதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். Praise the Lord. That's a work of your hands. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். புத்தியுள்ள என்ன சொல்றது, ஆண் அல்லது புத்தி உள்ள ஒரு மனிதன் தன் வீட்டை கட்டுகிறான்னு சொல்லல.
Praise the Lord. இது புரிஞ்சுக்கங்க நீங்க. See, these are all the truths. அப்ப என் வீட்டின் காரியங்கள் ஜெயமா இல்லைன்னு சொன்னா யாரும் கட்டு தரல. Praise the Lord. இதெல்லாம் சத்தியங்கள் கட்டு தெரியணும். A wise woman buildeth her house. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அதை கட்டுவதற்கு விசேஷித்த ஆவியை உங்களுக்கு கொடுத்தவர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. விசேஷித்த ஆவியை பெற்றவன் குறை சொல்லுகிறதுல காணப்பட்டால் அவனிடத்துல விசேஷித்த ஆவி இல்ல, உலகத்தின் ஆவி இருக்கிறது. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ரொம்ப முக்கியமானது நம்ம புரிய வேண்டியதை புரிஞ்சுக்கணும் சார். சத்தியத்தை நம்ம வாழ்க்கை குறிச்சு பாருமா. ஆமென். அப்போ ஆண்டவர் நம்ம என்ன சொல்றது, புருஷன் men are to work. அவன் தன் வீட்டுக்கு வேண்டிய காரியங்களுக்கு அவன் என்ன பண்ணணும், கொண்டு வரணும். தெரியல கொண்டு வரல, எப்படி பண்ணணும் புரியல. then what he must do, he must ask for God. தேவனிடத்துல கேட்கணும். தேவனிடத்துல கேட்கணும். ஏன் சொன்னா நான் தான் தலை. புரியணும். இது நல்ல ஞாபகத்துக் கொள்ளுங்க, இது நீங்க உண்டாக்குனது அல்ல. இது ஒரு சமுதாயத்தினால் உண்டாக்கப்பட்டது அல்ல, இது தேவன் உண்டாக்கினது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அந்த பரிமாணங்கள் சரியா இல்லைன்னு சொன்னா ஆவியை பெறும் பொழுது அந்த ஆவியானவர் பரிமாணங்களை சரி பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அப்ப என்ன பண்ணணும், நான் விசேஷித்தமானவனாய் மாறணும். அப்ப விசேஷமாய் மாற வேண்டுமானால் விசேஷித்த ஆவியானவர் என்னிலே கிரியை செய்யும்படிக்கு அவர் என்ன பண்ணணும், இடம் கொடுக்கணும். Praise the Lord. Hallelujah. See, that's how you work with the Lord. அதனால்தான் உங்கள் கையின் கிரியைகள்ல நீங்க உறுதி பண்ணணும். That's your testimony. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி யாவரும் உன்னை பார்த்து சொல்லும்படிக்கு உன்னை செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா, உன் கையின் பிரயாசம். Praise the Lord. It is not just saying about I'm a Christian. The work of your hands. Praise the Lord. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியமானது தேவனை பிடித்துக்கொள். இந்த வருஷத்துல கர்த்தர் சொல்றாரு, நான் தெய்வீக நிலைப்படுத்துவேன். There will be a divine establishment. ஆண்டவர் சொல்றாரு, பிடித்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே வசனத்துக்கு வாசிக்கலாம். சங்கீதங்கள் புஸ்தகம் 90 சங்கீதம் 17 வசனம். Psalms 90:17. எங்கள் தேவனாகிய ஆண்டவரே, பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆமென். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தியது. ஆமென். ஹalleluya. இது ஜெபம், மோசேயின் ஜெபம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லி கொடுங்க, எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா என் கையின் கிரியைகள் உறுதிப்படுத்தினால்தான் என் சாட்சி வெளிப்படும். அவர் சொல்றாரு, யார் ஒரு தன்கனியா இருக்க முடியும், லிஸ்ட் கொடுக்குற டெஸ்டிமனி. புரியுதா உங்களுக்கு? அதே போல அப்போஸ்தலத்துல சரியான 15 நிமிஷம் எடுக்க மாட்டாங்க, பிரச்சனை உண்டாகுது. உடனே என்ன சொல்றாரு, 7 பேர் எடுங்க, அவங்க சாட்சி எப்படி இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? இதான் praise the Lord. That's a testimony. So God has to use you. கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் உங்களை எடுத்து தன் நாம மகிமைக்கு என்று பயன்படுத்த விரும்புகிறார். What is your testimony? praise the Lord. ஞாபகத்துக் கொள்ளணும், ஒரு நாளும் ஆண்டவர் தன் நாமத்தை தூஷிக்கும்படிக்கு ஒருவரையும் அவர் நிறுத்த மாட்டார். ஆமென். praise the Lord. அவர் நிறுத்துகிறவர் எல்லோரும் அவருடைய மகிமையை விளங்க பண்ணுவார்கள். அவங்க விழுந்து போறது வேற, ஆனா அவர் நிறுத்துற போது praise the Lord, அவர் யாரை நிறுத்தினாலும் நீங்க பாத்தீங்கன்னா they will have a testimony. Without being tried and tested, you will never set them before. Praise the Lord. Hallelujah. அதான் கடந்து போகிற
காரியங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகினால நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னா we have to break through more of the natural into the supernatural. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, தேவன் நல்லவராகவே இருக்கிறார். வாசிக்கலாம். Now how to transform into this excellence. இந்த விசேஷத்துக்குள்ள நான் காணப்படும்படிக்கு என்னை நானே என்ன பண்ணணும், இப்போ உறுதிப்படுத்தும்படிக்கு நமக்கு போகலாம். சரிங்களா? வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Romans chapter 8 verse 15. அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். Praise the Lord. First is understanding. எந்த ஆவியை நான் பெற்றிருக்கிறேன்? நல்லா புரிஞ்சுக்கணும். See, your testimony stands on what you believe. ரொம்ப முக்கியமானது. அடிமைத்தனத்தின் ஆவியை அல்ல, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறேன். Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப முதலாவது என்ன சொன்னா, என்னிடத்துல இருக்கிறது விசேஷித்த ஆவி. I'm no more a slave, now I'm a son. Praise the Lord. இந்த இடத்துக்குள்ள முதல்ல நீங்க வரணும். ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துக்குள்ள வந்தாதான் உங்க திங்கிங்க மாறும். இந்த இடத்துல வராம உங்களுக்கு எதுவுமே மாறாது. ஓகே. When I'm a son, I have to follow the father. அவ்வளவுதான். அந்த சன் என்றவன் நான் பிள்ளை என்ற இடத்தை நான் வரும்பொழுது என்ன செய்ய சொன்னா, என் தகப்பனை போல நான் செயல்பட இருக்கும். அவ்வளவுதான். I have to just walk after father. மைண்ட கிளியர் பண்ணிக்கணும் நீங்க. அவ்வளவுதான். அடுத்தது எப்படி என்னால முடியும்? அதான் சொல்றாங்க, அடிமைத்தனத்தின் ஆவியை அல்ல, புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறேன். ஆமா, இந்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கார். அவரை குறித்து சொல்லும்போது இயேசு சொல்றாரு, யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். John 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ஸ்தோத்திரம். சத்திய ஆவி ஆகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். Praise the Lord. ஆமா, அப்ப அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றனா இப்ப என்ன பண்ணுவார்? அவரு சகல சத்தியத்திலும் என்னை நடத்துவார். Praise the Lord. அப்ப என்ன பண்ணணும்? அவரை பிடிக்கணும். You have to know. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க அவரை பிடிக்கணும். அவரை பிடிச்சாதான் இப்ப என்ன பண்ண முடியும்? என் கையின் பிரயாசத்தை நான் உறுதிப்படுத்த முடியும். விசேஷமான மாற முடியும். என் பழைய ஆவை குறித்து, என் பழைய காரியங்களை குறித்து நான் வைத்திருப்பேன். ஆனால் என்னால் விசேஷமா மாற முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. இப்ப ஒரு விசேஷமாய் நான் மாறேன். You from a sinner you become a saint. பாவியா இருக்கு நீ இப்ப பரிசுத்தமா. நல்லா புரியுது. அடிமையா இருந்த நீ இப்பொழுது பிள்ளை. நல்லா புரிஞ்சுங்க. ஒன்றுமில்லாத இருந்த நீ எல்லாவற்றையும் உடையவனா மாறி இருக்கிற. இதான் சத்தியம். இதான் சத்தியம். See, now it's your time to display or manifest. இதனுடைய நேரம் எது? இது செய்ய வேண்டிய நேரமாய் இருக்கிறது. வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். Psalm 1, 2 and 3. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். This is establishing the work of your hands. Praise the Lord. கர்த்தாவே என்னுடைய கையின் கிரியைகளை உறுதிப்படுத்தும். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு வாசகத்தை இருக்கிறார் நமக்கு புரியறதுக்கு. என்ன சொல்றாருன்னு சொன்னா, அவருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவு பகலத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன பண்றாருன்னு சொன்னா, he has opened a way. உன்னுடைய கையின் பிரயாசங்களை உறுதிப்படுத்துவதற்கு என்ன பண்ணி சொன்னா, நான் ஜீவனை கொடுத்திருக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். I give you the word. சத்தியத்தை கொடுத்திருக்கிறேன். இப்ப இந்த சத்தியத்தை என்ன பண்ணா, நீ தியானித்ததன்படி நடக்கும் பொழுது நீ செய்கிறதெல்லாம் உனக்கு வாய்க்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிஞ்சுங்க. இந்த லைஃப் ஸ்டைல், இந்த லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு you have to be a man of excellence.
விசேஷமான இருக்க வேண்டுமானால் அவருடைய வசனத்தில் மேல் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருந்து அதில் நடப்பீர்களானால் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நடக்குன்னு சொன்னா சாபத்தை கர்த்தர் நீக்குகிறார். நல்லா புரிஞ்சுக்கீங்க. சபிக்கப்பட்ட பூமி தன் பலனை கொடுக்க முடியாம இருக்குது. ஆனா நீங்களோ விசேஷமானவர்கள். நல்லா புரிஞ்சுக்க, நீங்களும் விசேஷமானவங்க. நீங்க செய்கிறதெல்லாம் விசேஷமாகணும். உங்களுடைய கையின் பிரயாசங்கள் உறுதிப்படணும். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த பூமியில தன் வார்த்தையை அனுப்புகிறார். இந்த வார்த்தையின்படி நீங்க நடக்கும் பொழுது இந்த பூமி தன் பலனை உங்களுக்கு கொடுத்தாக வேண்டும். அவ்வளவுதான். சிம்பிளஸ்ட். இட்ஸ் ஆல் ஆட்டோமேட்டிக். மனுஷன் உண்டாக்கின பொழுது புரிஞ்சுக்கங்க, ஃப்ரம் தி பேஸ்ல மனுஷனை உண்டாக்கின பொழுது கர்த்தர் என்ன பண்ணாச்சுன்னா எல்லாத்தையும் உண்டாக்கி அவன் கையில கொடுத்தாச்சு. அப்படின்னு என்ன சொன்னா பூமி தன் பலனை கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது, மரணம் பண்ண முடியாது, மிருகமானது சரி, இயற்கையானது சரி, எதுவும் என்ன பண்ண முடியாது, பலனை கொடுக்க முடியாது என்று சொல்லவே முடியாது. அவன் பாவம் செய்த பொழுது கர்த்தருடைய வார்த்தையை மீறின பொழுது அடிமையா போகிறான். அப்ப ஆண்டவர் சபிக்கிறார். சாபம் வருகிறபடினாலே அது பூமி என்ன பண்ண முடியாது, பலனை கொடுக்க முடியாது. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சாபமானபடினாலே, நாம் அவரை விசுவாசிக்கிறபடினாலே, அவருடைய வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறபடினாலே, அந்த வார்த்தையின்படி நான் நடக்கும் பொழுது இந்த பூமியானது இந்த பலனை கொடுக்கும். Understanding very clear. This is a very powerful understanding. If you can get it inside, it will help you. இந்த விசேஷமானது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, ரைட், ஓகே. சபிக்கப்பட்ட இந்த பூமி நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பூமியானது தன் பலனை கொடுக்க முடியாம இருக்கின்ற சாபத்தில் இருக்கிறது. இப்ப என்ன சொன்னா அது உயிர்ப்பிக்கப்படணும். அல்லது உங்க பலனை கொடுக்கிறதுக்கு உங்களிடத்தில் இருந்து, நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களிடத்தில் இருந்து ஜீவன் புறப்பட்டால்தான் உங்கள் சூழ்நிலை முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தானா மாறாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க உங்களிடத்துல புறப்படணும். அப்பதான் நீங்க எங்க தேவன் உங்களை நடத்துகிறதுல, ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறதுல நீங்க எங்க போனாலும் நல்லா புரிஞ்சுக்கணும், அது என்ன பண்ணணும், பலனை கொடுக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, என் வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆமா. கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறார். அதான் சொல்றது. என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த வீடு அசைக்கப்படாது. என்ன பண்றீங்க? இப்போ உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை நீங்க மாற்றணும்னு சொன்னா, எதிரா இருக்கிறது, பலனற்றதா இருக்கிறது, சாபத்துல இருக்கிறது, மரணத்துல இருக்கிறது, என்ன சொல்றது, உங்களுக்கு எதிர்ப்பா இருக்கிறது, இதெல்லாம் மாறணும் சொன்னா உங்களிடத்திலிருந்து ஜீவன் புறப்படணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்களிருந்து புறப்படாத எதுவும் உங்களை சுற்றி இருக்கிற ஒன்றையும் மாற்றாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனாலதான் என்ன பண்ண சொன்னா வசனத்தின்படி நடக்கணும். அடுத்தது பேசணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பேசணும். ஆமா, பேசணும். எப்படி இருக்க வேண்டும் பேசணும். அதான் கை பிரயாசம். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், உங்களுடைய சுற்றி இருக்கிற காரியங்கள் எப்படி இருக்கணும், உங்களுடைய வேலை உங்களுக்கு எப்படி இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்களுடைய அரசாங்கம் உங்களுக்கு எப்படி இருக்கணும், உங்களுடைய தண்ணீருடைய காற்றுடைய உணவுகள் எப்படி இருக்கணும். ஸ்பீக். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா அலங்கரிக்கப்பட்டு போயிடாதீங்க. இந்த காற்று அடிக்கிற மாதிரி நீங்களும் உலகத்தோட கூட போய்கிட்டு இருக்காங்க. Change the things. Change it. Your testimony should be different. பஞ்சத்துல அடிக்கப்பட்ட இருக்கிற பூமியானது தேவ வார்த்தையின்படி தேவ மனுஷன் அங்கே விதைக்கும் பொழுது அது 100 பலனை கொடுத்தாக வேண்டும். Praise the Lord. You are a man of excellence. நீ விசேஷித்த ஆவியை பெற்றவர்கள். ஆமென். Praise the Lord. நீங்க விரும்புகிறது இயேசு எங்களுடைய நாமத்தினால அந்த அதிகாரத்துல இருக்கிற நீங்க விரும்புகிறதை சுற்றி இருக்கிற சூழல் இந்த பூமியானது தந்தரணும், கொடுத்து ஆகணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். புரிஞ்சுக்கங்க, கொடுத்துதான் ஆகணும். வனாந்தரத்துல இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கணும், வனாந்தரத்துல இருந்தாலும் 5000 புருஷர்கள்
போஷிக்கப்படுவதற்கு அங்கே எல்லா வாசல்களும் திறந்தாக வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அந்த புரிஞ்சுங்க. ஆமா, இது ஏன் தெரியுமா? அங்க ஒருத்தர் இருக்காரு, அவங்கதான் தன் தேவனுடைய மகிமைப்படுத்தும்படி விசேஷித்த ஆவியை பெற்றவர் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அவர் பேர் இயேசு. நல்லா புரிஞ்சுக்கணும். மனிதனா பாருங்க, அவர் தெய்வம் அவரு, ஆனா மனுஷ சாயலா வந்திருக்காரு. அங்க மனுஷனாய் அவர் வெளிப்படுகிறார், மனுஷனாய் செயல்படுகிறார். நீங்க அதே பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். அவர் இருந்தபடியினாலே வேற யாருமே இல்லை. அவர் இருந்தபடியினாலே போஷிக்கப்பட்டார்கள். அதே போலதான் நீங்க இருக்கிறபடியினாலே அங்கே உண்டாகும். ஏன்னா உங்களிடத்துல தான் விசேஷித்தாவே இருக்குது. புரியுதா உங்களுக்கு? பார்வோன் உடைய வேலைக்காரன் இருக்கிற போத்திபாருக்கு வந்து விசேஷித்தாவே கிடையாது. பார்வோனிடத்துல விசேஷித்த ஆவி இல்ல, எகிப்துல விசேஷித்த ஆவி இல்ல, விசேஷித்த ஆவி ஒரே ஒருவனுக்குள்ள இருந்தது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த ஒருவனுக்குள்ள இருந்தபடியினாலே தேவன் தன் திட்டத்தை அந்த ஒருவன் மூலமாய் செய்து முடித்தார். அல்லேலூயா. அப்ப நீங்க தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, நீங்க ஆண்டவருக்குள்ள இருக்கீங்க, வீட்டுல இருக்கவங்க யாருமே இல்ல, யாரும் ஒழுங்கு இல்லை, ரைட், ஓகே, உங்களுக்குள்ள இருக்குல்ல, நீ உங்களுக்குள்ள இருக்குல்ல. See, when I have the excellent spirit, everything around me has to turn into excellence. எனக்குள்ள விசேஷத்தாவை இருக்கிறபடினாலே என்னை சுற்றிலும் என்ன பண்ணணும்? விசேஷமாய் மாறி ஆகணும். ஏனென்றால் என்னிலிருந்து புறப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் என்ன பண்றான்னு சொன்னா, பிசாசு வஞ்சனை என்ன பண்றான்னு சொன்னா, விசேஷாவியை பெற்றிருக்கிற நம்ம இயற்கைக்கு அப்பாற்பட்டல நடக்க விடாம இயற்கையில் நடக்க விடலாம். இந்த இயற்கையில் நடக்கும் போது என்ன ஆயிடுதுன்னு சொன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்டது பார்க்கவே இவ்வளவுதான். God has kept you such a beautiful thing. ஆண்டவர் வைத்திருக்க விசேஷமானது. ஆமா. Praise the Lord. Hallelujah. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்குது. நான் பேசுறதெல்லாம் வெளியே கிடையாது, உங்களுக்குள்ள இருக்கிறது. உங்களை கொண்டு தான் கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். அப்ப முதலாவது எனக்குள்ள என்ன இருக்கு? எனக்குள்ள இருக்குது என்ன? நான் புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறேன், தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறேன், தேவனுடைய எல்லாவற்றுக்கும் நான் சுதந்திரவாளி. ஆமென். இயேசு என்ற நாமம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் பூமியில யாருடைய முழங்கால் முடங்கணும், எல்லாம் நாமங்கள் அறிக்கை செய்யப்படணும். ஆமென். இயேசு என்று அறிக்கப்படும் அந்த நாமத்தை உடையவனாக இருக்கிறேன். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பெற்றுடைய நாமத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. தேவனுடைய ஆவியை நான் பெற்றிருக்கிறேன். அப்பா பிதாவே என்று கூப்பிட புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நான் பெற்றிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரே, தேவனுடைய ஆழங்களை அறிந்தவர் அந்த ஆவியை நான் பெற்றிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். I'm not an ordinary person. நான் விசேஷமானவன். இப்ப என்ன செய்யணும்? எனக்கு சுற்றிலும் இருக்கு, எனக்குள்ள இருக்கிறேன், இது புறப்படும்படி அந்த ஆவியான ஜீவநதி புறப்பட்டு என்னை சுற்றிலும் இருக்கிற காரியங்கள், தேவனுக்கு வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் விசேஷமாய் மாறணும். Praise the Lord. Hallelujah. அப்ப புறப்படும் வசனத்துல போய் வசனம் என் வாக்கியம் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லிட்டு எப்படி பாருங்க. அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் அவன் லைஃப் ஸ்டைல் பாருங்க மாறுது. எப்போ? வசனத்தை அது மேல விருப்பமா இருந்து வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலே தியானிக்கிறோம். தியானிக்கிற வசனம் இல்லாம வாழ்க்கை. ஆமா, what is important? ஏன்னா வசனத்துல தான் நம்ம என்ன கட்டப்பட வேண்டும், அப்பொழுது நம்ம ஜெயம் எடுக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 22:29. நீதிமொழிகள் 22:29. தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீங்களும் நானும் எங்க எப்படி வச்சிருக்காங்க? ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கும்படிக்கு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீசருக்கு முன்பாக அல்ல. பிரைஸ் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். See, very important. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். See, which crowd are you with? எந்த கூட்டத்துல நீங்க இருக்கிறீங்க? ரொம்ப முக்கியமானது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த கூட்டம்? ஏன்னு சொன்னா விசேஷித்த ஆவியை பெற்றவன் எங்க நிக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். புரியுதா உங்களுக்கு? எந்த கூட்டத்தில் நீங்க இருக்கிறீங்க?
that means there's something wrong. There's something, either you change or ask God to change the audience. ஆமா, ஏதாச்சும் ஒன்று நடக்கும். ஒன்று கர்த்தர் உங்களை மாற்றணும். இல்லைன்னு சொன்னா உங்களை சுற்றி இருக்கிற அந்த இடத்தை மாற்ற மாட்டார். உங்களை அந்த இடத்தை விட்டு மாற்றணும். ரைட் சொல்லுவோம். ஆமா, இல்லைன்னா you cannot grow. ஞாபகம் வச்சுக்கோங்க. It's very important for you to understand. ஏன்னா you can allow somebody who will take away all that you have. உங்களுக்குள்ள இருக்கிறத எடுத்துக்கிட்டே இருக்கிற அவங்களோட கூட நீங்க என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. எடுக்கிறோமா எடுக்கிறோமா? So you must know, I'm in the right place. சரண்டத்துல தான் இருக்கிறேன். எனக்கு பிரியமா இருக்கிறதுனால இல்லை, புரியுதா உங்களுக்கு? என் கட்டாயத்தினால அல்ல. புரிஞ்சுக்கணும், நான் இருக்கிற இடம் is a place where God wants me to be. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லோத்தை போல ஒவ்வொரு நாளும் குத்தப்பட்டு, நீதிமானாகிய லோத்து குத்தப்பட்டு அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா முடிவு என்ன ஆகும்? மோசமா இருக்கும். That's not your place. நீதிமானுக்கு சோதம் குமாரன்ல இடமே இல்லை. அது பசுமையா இருந்தாலும் சரி, தேவனுடைய தோட்டத்தை போல இருந்தாலும் சரி, that's not your place. Be careful. ரொம்ப முக்கியமானது. ஆமா, ஏன்னா if people are not going to value your anointing, உடைய அபிஷேகத்தை கனம் பண்ணாத இடத்துல இருந்து பிரயோஜனம் இல்லை. அந்த கூட்டம் ஒண்ணுக்கும் வரும். ஜாக்கிரதையா இருக்கு. ஊழியம் செய்யணும், அதெல்லாம் எல்லாரையும் நேசிக்கணும், அதுல எந்த ஒரு மாறுதல் இல்லை. ஆனா உங்களை இழந்து போகாதீங்க. There's something called as a dignity. அது ரொம்ப முக்கியமானது. எப்பொழுதுமே நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்தை மட்டுப்படுத்துகிற எந்த இடத்திலும் நமக்கு வேலை இல்லை. ஆமா, அயன் ஷார்பன்ஸ் அயன். ஸோ நம்ம இருக்கிற இடத்துக்கு சொன்ன எழுபதா இருக்கணும். அதனால நம்ம போய் மேன் மக்களோட ஆண்டவர் எனக்கு கொடுத்த அபிஷேகத்தை கனப்படுகிற கூட்டத்துல நான் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்பொழுதுதான் நான் வளருவேன், நான் ஊழியம் செய்ய முடியும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சொல்றார், தனிப்பட்ட மனிதனை மதிக்கிறவங்க வேண்டாம், ஆனா என் மேல இருக்கிற அபிஷேகத்தை கனப்பட தெரியும். இல்லைன்னு சொன்னா என் அபிஷேகம் அவங்களுக்கு உதவாது. அப்ப என் மேல இருக்கிற அபிஷேகம் உதவாதுன்னு சொன்னா என் கையின் பிரயாசங்கள் உறுதிப்படாது. பிரைஸ் தி லார்ட். கிளியரா இருந்துக்கங்க. If my work of hands has to be established, என் கையின் பிரயாசம் அங்க உறுதிப்படணும்னு சொன்னா என் மேல இருக்கிற அபிஷேகம் செயல்படும். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும் புரிஞ்சுக்கணும். அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு சொல்லுவாங்க. உடனே எல்லாத்துக்கும் அவன் அதிபதியா வைக்கணும், அவங்க கையில எல்லாம் பழக்கணும், தயவு காண்பித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எதை செய்தாலும் குறைய பேசும்போது, நான் எதை செய்தாலும் அதை குறித்து ஒரு கடவுளை சொன்ன அது கடவுள் என்ன சொன்னோம், அது என்னுடைய இடம் இல்லை. ஏன்னா because God has not kept me in a place like that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால வேலை ஸ்தலங்களா இருந்தாலும் சரி, ஊழியமா இருந்தாலும் சரி, யாரோட கூட உட்கார்ந்தது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் இடம் இல்லை? ஏன் சொன்னா என்னுடைய அபிஷேகத்தை மட்டுப்படுத்திட்டா நான் சாதாரணமா இருப்பேன். ரொம்ப ஜாக்கிரதை. என் அபிஷேகம் என் மேல் இருக்கிறபடினாலே தான் நான் விசேஷித்தமானவன். அப்ப பிசாசு எப்பொழுதுமே என் மேல் இருக்கிற என் அபிஷேகத்தை, என்னுடைய விசேஷித்த ஆவியை அவன் மட்டுப்படுத்துவான். Be careful. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அடுத்தது கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல 23-24. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23-24. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து, பெறுவீர்கள் என்று பாருங்க, சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஹல்லேலூயா.
ரொம்ப முக்கியமானது. என் கையின் பிரயாசை உறுதிப்படுவது காரணம் தெரியுமா? இந்த வசனத்தை நான் தியானிக்கிறேன். இந்த வசனத்தை தியானிக்கிறது என்ன கண்டுபிடிக்கிறது தெரியுமா? நான் எதை செய்தாலும் என் தேவன் மகிமைப்படுவார். ஆமென். என் தேவன் மகிமைப்படாத எதையும் நான் செய்ய மாட்டேன். Praise the Lord. Hallelujah. This is how you are coming. அவ்வளவுதான். சிம்பிள் as that. புரிஞ்சுக்கணும். ஏன்னா எனக்கு என்ன பண்ண போகுது? பலன் வரும். அவன் கிரியைக்கு தக்க பலன். அவன் ஒரு பலனை கொடுக்கிறவர் இருக்கிறார். இங்க இருக்க பலன் இல்லை. நல்லா புரிஞ்சு, இங்க இருக்கிறது இல்லை. அவனுக்கு வரப்போகிற ஒரு பலன் உண்டு. புரியுதா உங்களுக்கு? அப்ப நான் எதை செய்தாலும் புரிஞ்சுக்கணும், கர்த்தருக்கு என்று. அப்ப என்ன பண்ண? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு, எந்த மனுஷனுக்காக அல்ல. I am not working for any man. I am working for his glory. Praise the Lord. அதான் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. உண்மையாய், மனப்பூர்வமாய், உற்சாகமாய், முறுமுறுத்து செய்யக்கூடாது. வேலை செலுத்த போனாலும் சரி, அது குடும்பத்தில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலையை செய்தாலும் முறுமுறுத்து செய்யவே கூட. ஏன்னா அது பலன் கொடுங்க, பலனே கொடுங்க. எதை செய்தாலும், அதை ரொம்ப அழகா சொல்றேன், எதை செய்தாலும் அதை மனுஷருக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்களேன். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. Praise the Lord. Hallelujah. அவர் அதிகமான கிருபை கொடுக்கிறவர். ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆமென். Praise the Lord. அவர் அதிகமான கிருபை. நல்லா பாருங்க, கிருபை காலத்துல இருக்கிற கிருபை வேணும். கிருபையில தான் நம்ம ஓடணும். நம்மளால எதையும் செய்ய முடியாது. தேவ கிருபை நமக்கு போதுமானது. ஆமென். Praise the Lord. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கும் கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அப்போ நான் ஒரு காரியத்தை நான் செய்யும் பொழுது என் இருதயம் ரொம்ப முக்கியமானது. ஒரு காரியம் சில நேரங்களில் நம்ம ஜெபத்தையும் பார்க்கணும். நம்முடைய வார்த்தை, வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா சுய பெருமைகள், சுய நீதி கர்த்தருக்கு அருவருப்பு. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து இருக்க, தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை. அப்படியே உங்க காரியங்களை எல்லாம் உறுதிப்படுத்துவதற்கு, எல்லாம் விசேஷமா இருப்பது கர்த்தர் கிருபை தருவார். ஆமென். தாழ்மையா இருக்கணும். அப்ப தாழ்மை என்ன சொன்னா, ஆண்டவரே நீ என்ன பண்ணுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய், இது என்னால கூடாது, நீர் எனக்கு உதவி செய் கேட்கணும். That's very important. 2 கொரிந்தியர் 9:8 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எல்லாவற்றும் எப்பொழுதும் சம்பூர்ணம் அடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளில் பெருகிறவர்களாயும் இருக்கும்படிக்கு தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். எல்லாவற்றும் எப்பொழுதும் சம்பூர்ணம். இதை கையின் பிரயாசத்தில் உறுதிப்படுத்துது. எப்பவுமே எக்ஸலன்ஸ். உங்களுடைய காரியங்கள் எல்லாமே எப்படி இருக்கணும்? எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம். இது ஆண்டவருடையது. See the mentality of God. இதை நீங்க மைண்ட் ஆஃப் காட் புரிஞ்சுக்கணும். தேவனுடைய சிந்தையை நீங்க அறிந்து கொள்ளணும். எப்பொழுதும் எல்லாவற்றும் எப்படி இருக்கணுமா? சம்பூர்ணமா இருக்கணும். ஆமென். பிரைஸ் லார்ட். இதுதான் நம்முடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் சகலவித கிருபை பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என் கையின் பிரயாசங்களை உறுதிப்படும் போது நான் எப்படி மாற தெரியுமா? என் சுயத்தை உடைக்கிறேன், கிருபையை சார்ந்த. அதனாலதான் your testimony, my work of my hands என்ன காமிக்க தெரியுமா? தேவனுடைய கிருபையினாலே நான் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறேன். என் கிரியையினால் உண்டானது அல்ல. இந்த இடத்துல வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா? சுயம் உடைக்கப்படும். Hallelujah. Praise the Lord. That is what the work of hands is all about. நான் கட்டின பாப்லம் சொல்ல மாட்டீங்க. என்ன சொல்லுங்க தெரியுமா? தேவனுடைய கிருபையினால இது எனக்கு உண்டாயிற்று. ஆமென். கிருபையே. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் எப்பொழுதுமே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது அதோட கூட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். வேதனையை கூட்ட மாட்டார். அப்ப கர்த்தர் ஆஸ்வதிக்கும் போது என்ன தெரியுமா எனக்கு சொல்லுவேன், நான் இது என்னால இது செஞ்சிருக்கவே முடியாது, இது என் வாழ்க்கையில வந்திருக்கவே முடியாது. தேவன் கிருபையே. ஏன்னா நமக்கு தெரியும் இது விசேஷித்த ஆவியினால் உண்டாயிற்று. அப்ப என்ன நம்முடைய சுயத்தை அழித்து போடுவீர்கள். So your self is
broken. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 1:16 சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். Hallelujah. Praise the Lord. Living in grace. The more you are born in grace, your self is broken. கிருபையில பெருகும் பொழுது உடைய சுயம் உடைக்கப்படுகிறது. எல்லாமே கிருபை 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 கிருபையில போகும் பொழுது உடைய சுயம் உடைக்கப்படுது. சுயத்துக்கு நீங்க இடம் கொடுக்கவே மாட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். The fourth one, change your appearance. உங்களுடைய சாயலை என்ன பண்ணணும்? மாற்றணும். ரொம்ப முக்கியமானது. ஆமா, மனுஷனுடைய சாயல் இருக்கிறதா இப்பொழுது என்ன பண்ணணும்? என் சாயலை குமாரனுக்கு ஒப்பான சாயலை மாற்றணும். ரொம்ப முக்கியமானது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹவு பீப்புள் லுக் அட் எந்த சாயலை பார்க்கறாங்க, ரொம்ப முக்கியமானது. நம்ம you're moving from orphan to sonship. அனாதையா இருக்கிற இடத்துல இருந்து குமாரத்துவத்துக்குள்ள நாம் கடந்து வருகிறோம். ஆமென். எபேசியர் 4:24 வாசிக்கலாம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். Praise the Lord. So you have to put on the new man. Praise the Lord. So change your appearance. உங்களுடைய சாயலை நீங்க மாற்றணும் சொல்லும்போது, தேவனுடைய சாயலை சொல்லும்போது என்னன்னா, you have to be firmly established in the love of God. ரொம்ப முக்கியமானது. தேவனுடைய அன்பிலே நீங்கள் உறுதியாய் நிலைப்பட வேண்டும். The fourth one. அப்பொழுதுதான் உங்கள் சாயல் மாறும். சரிங்களா? சொல்லப்பட்டிருக்கு, புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ரோமர் 13:14 ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு, துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். Praise the Lord. ஆமா, இப்ப சாயல் பாருங்க. ஆமா, அந்த அன்பின் தேவனை என்ன பண்றாங்க? இப்ப நம்ம I be established in the love of God. 1 பேதுரு 5:8. 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்க எதிராளி என்ன பண்றான்னு சொன்னா, சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா அழகா நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியத்துல அந்த கமாண்ட்மெண்ட்ஸ், அந்த கற்பனைகளை சொல்லும் போது 2 கற்பனைகள் பிரதானமா வைக்கிறார். ஒன்று, உன் தேவனாகிய கர்த்தர் முழு இதயத்தோடு, உன் முழு ஆக்கம் முழு சிந்தையும் தேவனாகிய கர்த்தர் அன்பு கூறுவாயாக. அதுக்கு இணையாக உன்னை நேசிக்கிறது போல இங்க என்ன வந்து நிறுத்தான்னு சொன்னா, எல்லாமே பாத்தீங்கன்னா அன்பு, அவ்வளவுதான். So you just close this down. If you have love for your brethren, you will never do evil. இவ்வளவுதான் அர்த்தம். நீ தேவனுடைய அன்பு உன்னில் இருக்குமே, ஆனால் நீ ஒருபோதும் உன்னுடைய அயலான என்ன பண்ணவ தீமை செய்யவே உன்னால முடியாது. அவ்வளவுதான், அப்படியா இருக்கும். இப்ப இவன் என்ன பண்றான்னு சொன்னா, எதிராளியானவன் யார விழுங்கலாமோன்னு வகை தேடுறான். அப்ப அவன் என்ன தேடுவான் பாத்தீங்கன்னு சொன்னா, தேடுறது அன்பு இல்லாத காரியம் இருக்காங்க. ஏன்னா அன்புல செய்கிறவன் ஒரு நாளும் தீமையை விதைக்க மாட்டான். அப்ப அன்பு இல்லாமல் செய்கிற காரியம் என்ன ஆரம்பிச்சுன்னா, தீமையை விதைக்கிறதா இருக்கும். அப்ப இந்த தீமையை விதைக்கிறதா இருந்தா அவன் என்ன பண்ண சொன்னா, அதுல என்ன பண்ணுவான், தூண்டுவான். அதான் பவுல் சொல்றாரு, அவருடைய தந்திர உபாயங்களை நாங்கள் அறியாதவன் அல்லவே. அதெல்லாம் என்ன பண்றேன், மன்னிக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும், மன்னிக்கிறேன். ஏன் சொன்னா, when I hold something, not only I am hurt, the other person is also hurt. இப்ப யாருக்கு இதுல லாபம் உண்டாக்குறதுன்னா, தேவனுக்கு அல்ல, பிசாசு. அப்ப ஆண்டவர் நேசிக்கிறவன் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 5:3 பாருங்க. 1 யோவான் 5:3. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே
அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அவர் கற்பனை கை கொள்வதை அவரிடத்தில் அன்பு கூறுகிறது. That's what love is all about. ஆமா. So அப்ப இந்த அன்பு இருக்கும் பொழுது பிசாசு என்ன பண்ண முடியாது, உள்ள வர முடியாது. ஏன்னா நான் அன்பு கூறுகிறவன் யார்? அவன் கை கொள்ளுகிறவன், தேவனுடைய வசனத்தை அல்லது கட்டளைகளை கை கொள்ளுகிறவன். இப்ப இவன் என்ன செய்யறான்? எதை உடைக்கிறாங்க? அன்பு இல்லைன்னா உடைக்க முடியும். அன்பு இருக்கிறவன் பார்க்கலாம். ரொம்ப கரெக்ட். நாம் தேவனுடைய கற்பனை கை கொள்வதே அவடத்தில் சொல்லுவான். இப்ப இவனுக்கு என்ன இல்ல, இடம் இல்லை. இவன் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கலாம். அவ்வளவுதான். தேவனை கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஏன்னா அவனுக்கு ஒண்ணுமே இல்லை, அவன் பிடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நீங்க தேவனை கீழ்ப்படுகிறவர்கள் அப்படின்னு அர்த்தம். தேவனை அன்பு கூறுகிறவர்கள், கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள், கர்த்தர் நல்லவராகவே இருக்குன்னு ஒரு சாசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் உலகத்தில் இருக்கிறோம். My appearance now. இப்ப என்னுடைய சாயல் எப்படி இருக்கா? அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியாக உலகத்தில் இருக்க. காரணம், அன்பு என்னில் பூரணப்பட்டிருக்கிறது. So you have to establish yourself in the love of God. Praise the Lord. Hallelujah. How to establish? ரொம்ப அழகா சொல்றாரு. அவருடைய கட்டளைகளை கை கொள்வது. அவருடைய வசனத்தை கீழ்ப்படிகிறது. That's it. Establishing yourself in the love of God. இப்ப என்ன ஆகுது? பிசாசுக்கு அங்க என்ன இல்லை, இடம் புரிஞ்சுக்கிறீங்க. அவன் எத்தனையாய் அவன் கர்ஜித்தாலும் அவனுக்கு அங்க என்ன இல்லை, இடம் இல்லை. அன்பிலே பூரணப்பட்டிருக்கிறவன் அவருடைய சாயலாகவே இங்கே இருக்கிறான். அவர் சாயலா இருக்கிறவனை மேற்கொள்ள எந்த பிசாசுக்கும் அதிகாரம். ஆமென். ஹல்லேலூயா. 18 வாசிங்க. அது இதுல அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறமே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது. பூரண அன்பு என்ன பண்ணுது? பயத்தை புறமே. ஆமா. இப்ப அவனுடைய ஆயுதம் இப்ப என்ன ஆயிடுச்சு? பயம்தான் அவனுடைய ஆயுதம். பாவம் செய்த பொழுது ஆதாமுக்கு முதலாவது வந்து என்னது? பயம். என்ன பயம்? தேவன் அவனை எதிர்த்து செஞ்சிருவார். இப்ப அன்பு உள்ள இருக்கிறதுனால அன்புல என்ன இல்ல, பயம் இல்லை. ஏன்னா என்னை நியாய தீர்க்க பிசாசுக்கு அதிகாரம் கொடுக்கல. அவரு பிசாசுக்கு அதிகாரம் கொடுக்கல, எந்த மனுஷனுக்கு அதிகாரம் கொடுக்கல. அந்த அதிகாரம் அவரிடத்துல இருக்கிறது. அவன் பிரைஸ் தி லார்ட். இப்போ அவர் என்னை நேசிக்கிறாரு. ஆகையினால நான் என்ன பண்ண தேவை? நியாய தீர்ப்பை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என் தேவனை விட்டு நான் தூரம் போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இப்ப பிசாசு என்ன ஆச்சுன்னா தோற்கடிக்க போறான். அப்படிதான் கர்த்தருக்கு சொல்றார். அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறமே தள்ளும். பிரைஸ் தி லார்ட். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துல 21. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார், தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். அன்பு கூறணும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காண்கிற தன் சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தன் தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இது ரொம்ப முக்கியமானது. அப்போ ஆண்டவரை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கற்பனை கை கொள்ளுகிறேன்னு சொல்லும் பொழுது என் சகோதரன் என்ன பண்ணணும்? நேசிக்க. நேசமா இருக்கிறாங்க. கோபங்கள் உண்டு, டிஃபரன்சஸ் உண்டு, எல்லாம் இருக்கலாம். பட் அன்பு என்ன பண்ண முடியாது, குறையவே கூடாது. ரொம்ப முக்கியமானது. அன்பு குறையவே கூடாது. தவறு இருக்குது, பாவம் இருக்குது, அதை கண்டிக்கிறோம். அதெல்லாம் எந்த ஒரு என்ன சொல்றது குறையில்லை. we don't compromise. அன்புன்னு சொல்றதுனால காம்ப்ரமைஸ் இல்ல. நல்லா புரிஞ்சுக்கிறோம், கண்டிக்கிறோம். ஆனா இது நிமித்தமா என்னுடைய அன்பு குறையக்கூடாது. ரொம்ப முக்கியம். ஏன்னா கர்த்தர் வந்து அன்பா இருக்கிறார். குறைவான என்னையும் நல்லா புரிஞ்சுக்கோம், என்னை நேசிக்கிறார், என்னை கண்டிக்கிறார், என்னை சிக்ஷிக்கிறார். ஆனாலும் என்னை நேசிக்கிறார், என்னை கைவிடுறது இல்லை. அவருடைய நோக்கம் கூட என்ன இருக்கு நல்லா பாத்தீங்கன்னா, என்னை கண்டிக்கிறது, என்னை அழிக்கிறதுக்கு இல்லை.
என்னை நியாயத்திற்கிறார். என்ன சொல்ற, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதுக்கு இல்லை, நான் எழும்பி திரும்பவுமாய் நான் ஓட வேண்டும் என்பது என் தேவனுடைய அன்பா இருக்கிறது. இப்போ இந்த அன்புக்குள்ள நான் நிற்கும் பொழுது என்ன பிரச்சனை, என் சகோதரனை நேசிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, பிசாசு அங்க இடம் இல்லைன்னா என்ன பண்றான், டிஃபரன்சஸ், தேவையில்லாத காரியங்கள், அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க, இந்த காரியங்கள் எல்லாம். அப்ப என்ன பண்ண, வீணான சகோதரர்களுக்குள்ள என்ன பண்றாங்க, ரொம்ப உண்டாங்க. இவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா 1 பேதுரு 4 அதிகாரத்துல 1 பேதுரு 4 அதிகாரத்தை 8ஆம் வசனம் பாருங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்க. You have to be firmly established. ஆண்டவரை நேசிக்கிற, தேவனுடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் நம்முடைய சாயலே இப்ப மாறுது, தேவனுடைய சாயலா மாறுது. இப்ப என்ன செயல்பாட்டு என்ன, ஒருவரை என்ன பண்ண முடியும், பகைக்க முடியாது. யாரும் என்ன பண்ணணும், நேசிக்கணும். ஒருவர் ஒருவர் என்ன பண்ணுங்க, அன்பாயிருங்க. ரொம்ப முக்கியமா, அன்பு திரளான பாவங்களை மூடும். தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பு நமக்குள் பூர்ணப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 4:12. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பு நமக்குள் பூர்ணப்படும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1 யோவான் 4 அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்றாரு, அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். யோவான் 4 அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம வாசிச்சது, நான் கண்ட சகோதரருக்கு அன்பு கூறாமலே ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? ஆமென், பிரைஸ் தி லார்ட். பகைத்தான் அவன் பொய்யன். ஆண்டவர் நேசிக்கிறேன்னு சொன்னா தன் சகோதரனை நேசிக்கணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு சோதனை எப்பொழுதும் வீணான காரியங்களை வரும் பொழுது நம்ம என்ன சொல்றோம், ஆண்டவருடைய அன்பு இயற்கையில முடியாது, இயற்கையில முடியாது. ஆனா நம்ம இயற்கையில வாழ்றவங்க இல்லை, இயற்கையில அப்பாற்பட்டது இல்லை, தேவ ஆவியால் நடத்தப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு அந்த கல்வாரி சிலுவையில் வெளிப்பட்டது. அந்த சிலுவையில வெளிப்பட்ட அன்பினாலதான் இன்றைக்கு நாம நின்று கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம என்ன பண்றோம், நம்முடைய சாயல் மாறி இருக்கிறது, அந்த தேவனுடைய சாயல் நமக்கு உண்டாயிருக்கு. அப்படின்னால அந்த அன்பை நாம் வெளிப்படுத்தும் போது அநேக அதனால என்ன பண்ணுவாங்க, சந்திக்கப்படலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாதிரி ஞாபகம், இந்த பூமியில அந்த சாயல் வெளிப்படும். அந்த சாயல் இல்லாம போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ண சொன்னா, பிசாசு என்ன பண்ண முடியும், அவனை நீங்க மேற்கொள்ளணும்னு சொன்னா ஒரே ஒரு ஆயுதம் தான் உங்களுக்கு, தேவனுடைய ஆயுதம். ஆமென். அவன் அந்த நாள்ல இருந்து அவன் யாருன்னு சொன்னா, நமக்கும் தேவனுக்கும் பிரிவினை உண்டாக்குகிறவன். எப்பவுமே அவனுடைய வேலை அதுதான், பிரிவினை உண்டாக்குகிறவன். எப்படி பிரிவினை உண்டாக்குவான்னு சொன்னா, வசனத்தை கைக்கொள்ளும். அந்த தேவனை நேசிக்கிறவன் யாருன்னு சொன்னா, வசனத்தை கைக்கொள்ளுகிறவன். ஆமென், பிரைஸ் தி லார்ட். புரியுதா? இவன் என்ன கொண்டாலும் அதான் பவுல் சொல்றாரு, அவருடைய தந்திர உபாயங்களும் அறியாதவன் அல்லவே. சார், என்ன கோபம் என்ன கஷ்டம் இருந்தாலும் ஒன்றை அங்க இடக்கூடாதபடிக்கு நேசிக்கும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்ப நேசிக்க தெரியணும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த அன்புக்குள்ள நீங்க நிலைப்படலன்னு வச்சுக்கோங்க, கிறிஸ்தவ மகிமை நீங்க பார்க்கவே முடியாது. ஏன்னா வசனம் தெளிவா இருக்குது, உங்கள் தேவன் அன்பாயிருக்கிறார். ஆமென். குறை சொல்லலாம். அதான் நான் சொல்றேன், உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து நான் உங்களோட கூட பேசிட்டு இருக்கிறேன். இயற்கையா எல்லாமே செய்யலாம், நீங்க சொல்றது தப்பே கிடையாது. இயற்கையாக நீங்க சொல்றது கரெக்ட் தான். அவங்க இப்படி பண்றாங்க, அவங்க எப்படி நேசிக்கிறாங்க, அவங்க அந்த மாதிரி செய்யறாங்க, இப்படி பேசுறாங்க, பண்ணி பேசுறாங்க, அப்படி பண்றாங்க, எல்லாம் கரெக்டா நீங்க சொல்றது இயற்கையாக சரிதான். ஆனா நம்ம இயற்கையில வாழ்றவங்க இல்லையே, இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் தானே. யோசிச்சு பாருங்க, அந்த கல்வாரி சிலுவையில
அங்க தொங்கிக் கொண்டிருக்கிறவர் சொல்ற, பிதாவை இவர்கள மன்னியும். Praise the Lord. Amen. We live a spiritual life, not a natural life. Praise the Lord. அந்த மாதிரி தான் நான் முடியலன்னு சொல்லவே கூடாது. என்னுடைய நோக்கமே என்ன இருக்கணும்? அன்பிலே நான் நிலை பெறணும். அன்பிலே நிலை பெற வேண்டுமானால் யாரையும் மன்னிக்கணும். எத்தனை குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை தாண்டி நேசிக்க தெரியும். எத்தனை அவங்களை வந்து பாதிச்சாலும் அந்த பாதிப்பை தாண்டி சிலுவையில் அடிக்கப்பட்டு, முள்முடி சூட்டப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, இந்த சூழ்நிலையில அதை தாண்டி தான் அவர் பேசுறார். இயற்கையா என்ன பண்ணலாம்? சபிக்கலாம் எல்லாரையும். அவன் பண்ணதுக்கெல்லாம் ஏன்னா பாவமே செய்யாதவர். எனக்கு எதுக்கு சொல்லலாம்? இல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்டது. ஏனென்றால் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. தேவனுடைய சித்தம் என்ன சொன்னா, நான் அன்பா இருக்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நான் காண்கிற சகோதரன் என்ன பண்ணணும்? நேசிக்கணும். அன்பா இருந்துதான் ஆகணும். இது தேவனுடைய கட்டளை, தேவனுடைய பிரமாணம். அன்பா ஒருவரோடு நம்ம அன்பா இருந்துதான் ஆகணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் வந்து நினைக்கிற மாதிரி இருப்பாங்க அப்படின்னு இல்ல. ஆனா நான் நேசிக்கிறேன். நான் நேசிக்கிறதுக்கு எந்த ஒரு சாக்கு போக்க நான் சொல்ல கூடாது. எனது வசனம் நேசத்துக்கு எந்த மாறுபடாது. ஐக்கியத்துல இருக்க முடியும். லவ் அண்ட் ஃபெலோஷிப். பிரைஸ் தி லார்ட். ரெண்டே புரிஞ்சுக்கங்க. நேசிக்கிறதுனால நான் ஐக்கியம் வச்சுக்கணுமா? பிரைஸ் தி லார்ட். ஏன் நான் நேசிக்கிறோம்? ஏனென்றால் நான் என் தகப்பனை வெளிப்படுத்துகிறவன். என் சாயல் இப்பொழுது என் தேவனுடைய சாயல். மனுஷகுமாரனுடைய சாயல் அது. அவரை போல தேவனுடைய குமாரனுடைய சாயல் நான் மாறிக்கொண்டே வருகிறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த சாயல் இருந்தாதான் நான் என்ன பண்ண முடியும்? சாத்தானை ஜெயிக்க முடியும். இல்ல ஜெயிக்க முடியாது. ஞாபகத்துக்கு வரணும். சாத்தானை ஜெயிக்கணும், சுயத்தை ஜெயிக்கணும், மாம்ச உலகத்தை ஜெயிக்கணும், அடுத்தது பாவத்தை ஜெயிக்கணும். ஞாபகம், ஒவ்வொரு நாளும் நான் ஜெயித்து கொண்டே வரணும். அப்ப ஜெயிக்கணும்னு சொன்னா என்ன பண்ற வேலை? முதலாவது வசனத்துல என்ன பண்ணணும்? விசுவாசத்துல உறுதியாக நிலைப்படுத்தணும். அடுத்தது தேவனுடைய அன்புல உறுதியா என்ன பண்ணணும்? நிலைப்படுத்தணும். அடுத்தது சாட்சி. சாட்சியில மாறணும். பட் கையின் கிரியைகள்ல உறுதியாக இருக்கணும். The work of your hands. Four things very important. Established in the word, established in faith, established in the work of hands, established in the love of God. இந்த நாள்ல இருக்கணும். இந்த நாள்ல இருக்கும்போது என்ன சொல்றேன்? பாவத்தை மேற்கொள்வீங்க, உலகத்தை மேற்கொள்ளுவீங்க, சுயத்தை மேற்கொள்ளுவீங்க, சாத்தானை மேற்கொள்வீங்க. ஆமென். நீங்க யாரு சொன்னா ஜெயம் கொடுக்கிறவங்க. Hallelujah. Hallelujah. This is the Christian life. It's a simple and easy life. வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அது லேசானது, அது சுலபமானது. It is not a tough one. All you have to do is just obey the word of God. அவ்வளவுதான். உறுதிப்படுங்க. எனக்கு கர்த்தர் நிலைப்படுத்துவார். ஏன்னா நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களில் இருக்கிறவர், அவர் நிலைப்படுத்துவார். அவர் நிலைப்படுத்துவதற்கு என்ன பண்ணுங்க? உங்களை ஒப்பு கொடுக்கணும். அவர் நிலைப்படுத்துவதற்கு அவரோட கூட நீ இசைந்து ஓடணும். கர்த்தர் பெரிய காரியம் இந்த வருஷத்துல தேவன் வைத்திருக்க பெரிய மகா பெரிய திட்டங்கள்ல நீங்க காணப்படணும். செழிப்பு ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். ஆமா, திரும்ப சொல்றேன், பயங்கரமான செழிப்பு ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது. அதுல எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆனா நிலைத்து நிற்கிறது ரொம்ப முக்கியம். அவன் பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் கூட கொடுக்கப்படுறது. இதுல கவனம் செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் வரும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் அவனை பெருக பண்ணினார். ஆமா, எல்லாவற்றுக்கும் அதிகாரியா மாற்றினார். ஆண்டவர் உயர்த்தினார். கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். வசனம் தான் இருக்கு. ஏன் சொன்னா ஆண்டவர் நீங்க தான் உங்களை காண்பிக்க விரும்புறாரு. கர்த்தர் சொல்லும் இந்த வருஷத்துல நம்ம கொடுத்த வார்த்தையின்படி புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கப்படும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நோக்கி பார்க்கலாம்.